ஆனால் இதெல்லாம் இல்லாமே வந்து தாவேக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு மைனஸாக சொல்கிறோம் இல்லையா, ஒரு பூத் ஏஜென்ட்டோ ஸ்லிப் கொடுக்க தெரியல, அவங்களுக்கு எஸ்ஏஆர் ஃபார்மில் ஃபில் பண்ண தெரியல, இப்போ நீ 1000 விஷயங்கள் சொன்னோம். பட் இது இல்லாமல் வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து தாவேக்காவுக்கு நிறையா வருது அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இல்லை சார் ஒரு 102 இல்லைங்க, சிரிக்காதீங்க, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிக்கிறீங்க. இல்லைங்க, நான் சொல்கிறது என்னென்னா இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மேக்ஸிமம் 7% வந்து இந்த 8% வருமா அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. அப்படின்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 10 அப்படின்னாங்க, 15ன்னாங்க, 18ன்னாங்க, இப்போ 20% வரைக்கும் வரும் அப்படின்னா. ஏன்னா யாரை கேட்டாலும் வந்து நான் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டேன், தாவேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத எல்லாருமே 45 சொல்கிறாரு, நீங்கள் 15 வந்து நிற்கிறீங்க. புஷியானந்த் 35 சொல்கிறாரு, விஜய் 30 சொல்கிறாரு, நீங்கள் என்னங்க 15 வந்து நிற்கிறீங்க? அதெல்லாம் ஒரு காலங்க 15 விஜய் என்ன அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச போது ஒரு 20% இருந்துச்சு. இப்போலாம் அது 100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆந்திரா, கேரளா அங்கேருந்து எல்லாம் வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. விஜய்க்கு தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாட்டீங்க, ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து விடிய காத்தால 3 மணிக்கு வண்டி பிடிச்சி, வண்டினா கேப் போட்டு அங்கேருந்து நேராக வந்து இங்கே ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டாப்புல. சாயங்காலம் எழுந்துச்சு என்னது எல்லாரும் அவங்களுக்கே ஓட்டு போடுவாங்களே, ஐயோ தெரியாமல் ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப எனக்கு சொல்லியிருக்காங்க எங்க அரசு அதிகாரி என்ன ஜெயிச்சிட்டாங்க இவரே சொல்றாரு, காமெடியாக இருக்கும்ல தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப. நான் சொன்னேன், ஏன்டா பெங்களூர்லேருந்து வந்தியா, உனக்கு என்னடா வேலைங்க, நீ அங்கே தானே வேலை பார்க்குற, இல்லை உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், ஒன்றும் கிடையாது. இல்லை ஒருத்தர சொல்கிறேன், 40 லட்சம் அப் அண்ட் டவுனு ஃப்ளைட்டு பிடிச்சி நான் வந்தேன் யூஎஸ்லேருந்து, என் ஓட்டு இல்லை, நீ உனக்கு ஓட்டு போடுற அளவுக்கு நீ பிடுங்குற அளவுக்கு நீ அங்கேருந்து செலவு பண்ணி வந்திருக்கல. இந்த எஸ்ஐஆரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து உங்கள் அம்மாவே அப்பாவே இது என் பேரையும் சேருங்கன்னு அப்படி இப்படின்னு சொல்லி கைட் பண்ணியிருக்கனால வெங்காயம், உன் பிரச்சனை ஓட்டு போனதா இல்லை 40 லட்சம் 50 லட்சம் போனதா? 40,000 50,000 போனதா அப்படின்னு கேட்க, என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கா, என்ன அவங்களுக்கு என்ன அங்கே படித்தவனுக்கு கூட தெரியாது எஸ்ஐஆர் அப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், இது பண்ணணும், என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. போச்சு காசு போச்சு, என் காசு போச்சு, எல்லாம் ஒரு தடவை 1 லட்சம் செலவு பண்ணிட்டான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்த்து, காணுங்க காசு போச்சுங்க, 1 மாதம் சம்பளங்க போச்சுங்க அப்படிங்கிறான். போச்சுன்னா போடா, போய் மறுபடியும் போய் சம்பாதிப்போ, வேறு வழி இல்லை. நீ என்ன சர்க்கார் ஆக்கிடுவியா, இன்னொரு சர்க்காரை கொண்டு வந்துருவியா? அது இல்லை, அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி காசு போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் இப்போ இருக்கிற அரசாங்கம் தான், திமுக தான், திமுக செய்தான்னு சொல்கிறதுக்காக தான். அது அடுத்த லைன் அதுக்கு தான் வந்து பிரயோஜனமே இல்லையே. ஏன் சொல்லலாம், அது சொல்லிகிட்டே இருக்கலாம். அது தூக்கத்தில் எழுப்பி கேட்ட கூட அந்த வார்த்தையை எல்லாம் திமுக சரி தூங்கிடுவேன். நீ 4ஆம் தேதிக்கு அப்புறம் பிரயோஜனம் இல்லை, பார்ப்போம். 4ஆம் தேதி எனக்கு ஒரு சிரிப்பு இருக்குப்பா, அது வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன்பா, யார் பேச்சுக்கும் போக மாட்டேன், சைலண்ட்டாக இருப்பேன். எவன்லாம் குஜிலி மஸ்து பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க, குஜிலி மஸ்து முடிச்சுட்டு நான் வந்து பண்ணுறேன் பாடுறா ஒரு குஜிலி மஸ்து அன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. அப்படியே அமைதி. குஜிலி மஸ்து என்றால் என்ன, எப்படி ஜாலியாக வெறுப்பேற்றுறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறது. அதனால் அவர் நம்மளும் அமைதியே இருக்கேன். நேற்று வீடியோவில் கூட என் டைட்டிலே குஜிலி மஸ்து தான். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்த அணில் குஞ்சுங்களையும் குஜிலி மஸ்து பண்ணிருச்சு. அணில் குஞ்சுகள் எல்லாருமே உங்களை குஜிலி மஸ்து பண்ணது தேர்தல் ஆணையில் திமுக தான், விஜய் ஒரு பக்கம் குஜிலி மஸ்து பண்ணிட்டாரு. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்மளை வந்து குஜிலி மஸ்து பண்ணது திமுக தான் நினச்சிட்டு இவங்களே குஜிலி மஸ்து பண்ணிக்கிறாங்க. சரி, நான் மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும், நானும் உங்களை குஜிலி மஸ்து பண்ணுவேன்டான்னு நானும் கொஞ்ச நேரம் உங்களை குஜிலி மஸ்து பண்ணதான் வீடியோ போடுறேன்னு சொல்லி தான் ஆரம்பித்து போட்டு விட்டேன். முதல்ல ஒரு அம்மா காலையில் 7 மணிக்கு வந்து ஓட்டு போடுனா நைட்டு 7 மணிக்கு வந்துட்டு, அம்மா இந்த பூத்துக்கு வந்தேன், இந்த பூத்தில் என் ஓட்டு இல்லை, ஸோ நான் அடுத்த பூத்துக்கு போகிறேன் அப்படின்னு கால் லைன்லேயே இருந்து அப்படியே இன்னொரு பூத்துக்கு போகிறேன். இது என்ன ரேஷன் இதுவா, ரேஷன் கடை கூட அப்படி இல்லை, கடையா ஒயின் ஷாப்பா? ஏங்க இது கூட வடிவேல் காமெடி மாதிரி இருக்கேன். டேய் போட்டு போட்டி வந்து காலையில் 6 மணிக்குடா, நீ வந்து சாயங்காலம் 6 மணிக்குடா அப்படின்னு அந்த அம்மா சீன் போடுது. போட்டு விஜய் ஒருத்தன் அதுக்கு மேலே ஒருத்தன், ஐயோ எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்க, விஜயண்ணாக்கு சப்போர்ட் பண்றன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்டாலின் சார் என்ன பழி வாங்கிட்டாரு, என் ஓட்டை தூக்கிட்டாருங்கிறான். டே முக்கு சந்திரம் முன்ன உட்காந்து முக்கிக்கிட்டு இருக்க மூதேவி, நீ யாருன்னு உன் தெருவில் இருக்கவனுக்கே தெரியாதரா? அவன் தனி உலகத்தில் வாழ்கிறாங்க போல பாதி பேர். இல்லைங்க, அதை வந்து ஒரு பொதுமக்கள் இடையில வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து டெவலப் பண்ணிட்டார். அதாவது என்னன்னா, இது எல்லாமே திமுக சதின்னு சொல்லும்போது ஒரு தலைவன் என்ன சொல்லுறானோ அதை தொண்டன் சொல்லுவான் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதில் தலைவன் வந்து அதை சரியாக சொல்லலை, கரெக்டான ஃபார்மேட்டில் சொல்லலை அப்படின்னு வச்சுக்கங்களேன், அது தொண்டர்கள் எல்லாமே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரியும்ல, இது எல்லாமே திமுகன்னு செய்தான், ஏன் ஓட்டு போனது காரணம் கூட திமுக தான். இப்போ அவன் வந்து எப்படின்னா எல்லாருமே இந்த ஃபெமிலியாரிட்டி மாதிரி, இப்போ சமீபத்தில் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஃபெமிலியாரிட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணாப்புல, கடைசியில் எல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி வந்து தனி ஒரு மனிதன் தன்னுடைய ஃபெமிலியாரிட்டிக்காக நம்ம வந்து முதல்வரோட பேரை சொன்னால் எல்லோரும் பார்ப்பாங்க, வைரல் ஆகிடும். ஸோ
இப்போ நம்ம பேசுகிறோம்ல, அப்போ விஜய் வாட்டர்மெலன் ஸ்டாரா? விஜய் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் விஜய்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆக்சுவலாக வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணுறதுங்கிறது பப்ளிசிட்டி பைத்தியமாக அந்த ஆள் நினைச்சிட்டு இருக்காப்புல. இவர் வந்து விஜய் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வரும்போது வந்து நான் வந்தால் இந்த நல்லதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், என்னுடைய தொகுதியில் இருக்க மக்கள்லாம் நான் ஒவ்வொருத்தராக சந்திப்பேன், ஒவ்வொரு தொகுதியும் போய் பார்க்க போகிறேன். அதாவது 6 மாதம் இருந்தது சரியா. 6 மாதத்தில் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேனாம்பேட்டையும் டி நகரையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த தொகுதியில் ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம். என்ன நடக்குதுன்னு தேனாம்பேட்டையில் காலைல ஒரு மீட்டிங்கு, டி நகரில் ஒரு மீட்டிங் அப்படின்னு 2 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் கூட 120 நாளைக்குள்ளே 6 மாதத்தில் எல்லா தொகுதியும் போய் விசிட் பண்ணி எல்லா ஏரியாலையும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் இது மாதிரி பண்ணிடலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணல. நம்மளுடைய எதிரி யாருன்னு முடிவு பண்ணு, அப்படி முடிவு பண்ணிட்டா நம்ம கரெக்டாக நம்ம ஓடுற ஓட்டம் கரெக்டாக இருக்கும்னு எஸ்எஸ்சி சொல்லும்போது புல்லரிச்சுது அப்படின்னு. சரி ஓகே ஃபைன். இல்லைங்க, எதிரி வந்து இப்போ வந்து திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திமுக தான் எதிரி. ஏன்னா திராவிடத்தை எதிர்த்து தான் வந்து கடந்த 50 வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு திராவிட கட்சியை எதிர்த்து தான் 50 வருஷமாக அரசியல் பண்ணுறாங்க. முதல்ல அதுலேயே வந்து திராவிட கட்சியை ஃபஸ்ட்டு எதிர்த்தது வந்து அதிமுக. அதுக்கப்புறம் அந்த எல்லா கட்சிகளும் அதான் பண்ணுறாங்க. எல்லா கட்சிகளுமே வந்து இவங்க நல்லா நோட் பண்ணணும். அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது சில கட்சிகள் உருவாச்சு. ஆனால் அந்த கட்சிகள்லாம் ஆளுங்கட்சியாக இருக்க அதிமுகவை எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணலை, திமுகவை தான் பண்ணுச்சு. அதில் முதல் வந்து விஜயகாந்த். ஆட்சியிலே திமுக இல்லை, 10 வருஷமாக அதிமுக தான் இருந்துச்சு. அதிமுக எதிர்த்து விமர்சனம் பண்ணலை, அதிமுகவோட கூட்டணியும் வச்சாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி ஒரு 2011 நினைக்கிறேன் ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரமே பண்ணார். இந்த 10 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ மேலு அப்படின்னு கூட பிரச்சாரம் பண்ணார். திமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணார், அதிமுகவுக்கு பண்ணலை. அதுக்கு அடுத்ததாக நம்ம சொல்லணும்னா கமல்ஹாசன், அடுத்து ரஜினி, இப்படி பட்டியல் போடலாம். அதில் விஜயும் சேர்ந்துருக்காரு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கட்சியை ஆரம்பிக்கும் போதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டிய காரணம் என்னென்னா, இங்கே திமுக வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக இருக்குது, தன் கொண்டு இருக்க அந்த கொள்கைக்கு உறுதியாக நிற்கிது. அதுதான் இவங்களோட பிரச்சனை. அதிமுக தொலதொலன்னு ஆயிடுச்சு. அதிமுக திராவிட கட்சி இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அது திராவிட கட்சி இல்லை. அது எப்போ ஜெயலலிதா கைக்கு வருதோ, இல்லை அது எம்ஜிஆர் கையில் இருக்கும்போது திராவிட கட்சி இல்லை. ஜெயலலிதாவும் அயோத்திக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, எம்ஜிஆருமே வந்து மூடநம்பிக்கையோட ஆதரவாக இருக்காரு. அப்படின்னும் போது அது சமூக நீதி பாதையிலேருந்து அது எப்பயோ டைல்யூட் ஆகிடுச்சு. அது எப்போ போயிடுச்சு. அது போனனால தான் அது அதிமுக. ஆமாம். அதனால வந்து அது எடப்பாடி பழனிசாமி போகும்போது அது ஒரு கிளை பாஜகவாக மாறிடுச்சு. அதனால வந்து இந்த கட்சியை எதிர்த்து வர இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி வரல. முக்கியமாக விஜய் அவரோட நோக்கம் திமுகவோட ஓட்டை பிரிக்கணும்னு. ஆனால் அந்த இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டை பிரிச்சது யாரோட ஓட்டை பிரிச்சாருன்னா அதிமுக ஓட்டை பிரிச்சிருக்காரு, நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிச்சிருக்காரு. இது ரெண்டும் நடக்கும். ஏன்னா பல இடங்கள் அதிமுகவோட எம்எல்ஏக்கள் வந்து லாஸ்ட் 2 நாள் வந்து ஃபெடப் ஆகிட்டாங்க, கேம்பெயினை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு மாஜிலாம் வந்து புலம்பியிருக்காரு. என்ன புலம்பியிருக்காருன்னா, என்னோடய வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை விஜய் அழிச்சிட்டாரு, அரசியல் வாழ்க்கையை விஜய் அழிச்சிட்டாரு. நான் வந்து இப்போ 3rd போனேன்னா எனக்கு அதை விட அசிங்கம், 2nd போன வாட்டி வாங்கின வாக்கு சதவீதம் எனக்கு வேணும், அதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு காசெல்லாம் இறக்கியிருக்காப்புல ஆள். பல இடங்களில் நான் தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு போன வாட்டி வாங்கின அதே வாக்கு வேணும், அதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கோ அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க பாதி பேர் பிரச்சாரமே பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை என்னென்னா, போன வாட்டி வாங்கினா அந்த 65-66 சீட்டு இருந்தால் போதும். ஆமாம், அதை தக்க வைக்கணும்ல, அதுவாவது போதும். ஆமாம், அது தக்க வைக்காமல் போயிட்டாங்கன்னா இன்னும் மாசு குறைஞ்சிடும். ஆமாம், அதுலேருந்து 1-2 எக்ஸ்ட்ரானா நல்லது, 2-3 குறைஞ்சிச்சுன்னா அசிங்கம், கேவலம், அப்படியே போங்கன்னு சொல்லி அதிமுகவோட அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதிமுக வாக்கு வங்கி எல்லாம் உடஞ்சிருச்சு. அதிமுகவோட பலமே பெண்கள் தான். அதிமுகவில் பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், அதனால் அந்த பெண்களுடைய கருத்தெல்லாம் நாங்கள் போய் கேட்கும்போது எங்கே போகுதுன்னா தாவேகாவுக்கு போகுது. அதிமுகவில் இருந்த ஓட்டெல்லாம் தாவேகாவுக்கு போகுது. முக்கால்வாசி பெண்கள் அங்கே போகிறாங்கன்னா சில பெண்கள்லாமே டைரெக்டாக திமுகவோட இந்த அவங்களோட திட்டங்களை பயனடைஞ்சிருக்கு. இந்த பெண்கள்னு சொல்லும்போது பெண்களுடைய ஓட்டு தான் வந்து அதிகமாக பதிவாயிருக்கு இந்த தடவை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எப்போவுமே அதான் ஆகும். இந்த தடவை அதிகமாக பதிவாயிருக்குங்கும் போது பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து திமுகவுடைய ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏன்னா அவங்க தான் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. செய்யறேன்னு சொல்றவங்களோட செஞ்சவங்களை நம்புவாங்க. ஆமாம், பொதுவாக வந்து விசுவாசம் வந்து அவங்க வந்து ஒரு தனியாக வச்சுருப்பாங்க. அவங்க எப்பவுமே பெண்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து செஞ்சுட்டாங்கன்னா எமோஷ்னலி அவங்க செய்கிறாங்க, அவங்க தான் நல்ல அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உண்டு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஏர்போர்ட்டில் ஒரு நல்லா இந்தியன்ஸாக ஓட்டு போடுறதுக்காக கிளம்பி வராங்க. நல்லா படித்த பொண்ணு ஒன்று, ஒரு படித்த பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஒரு ரொம்ப குட்டி பையன், நல்லா பூவையார் மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு, ஆள் மெல்லிஞ்சு போயிருக்கான்.
இந்த பொண்ணு வந்து டிவிகேன்னு கத்துது. நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டால் அந்த பையன் சொல்கிறான் நான் டிஎம்கேக்குன்றான். ஏன் டிஎம்கே போடுறேன், ஏன் டிஎம்கே? நான் டிஎம்கே போடுவேன். நீ ஏன் டிவிகே போடுற? ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்ச் வேணும்? இல்லை ஒரு சேஞ்ச் வேணும். அண்ணன் வந்தால் என்ன? அண்ணன் வந்தால் இங்கே உங்கள் ஆட்சியில் என்ன இருக்குது, என்ன இல்லை அப்படின்னு கேட்குறான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வந்து இங்கே நிறைய க்ரைம்ஸ் நடக்குது, பாலியல் புகார்கள் நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு இந்த பையன் சொல்கிறான், விஜய் வந்தால் நடக்காதா? விஜய் வந்தால் நடக்கும். ஆனால் இவங்க வந்து இதை வந்து பெருசாக கேர் பண்ணிக்கிறாங்கன்னு எதை வச்சு சொல்கிறேன்? எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அசால்ட்டாக கன்வின்ஸ் பண்ணுறான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணுக்கு பாயிண்ட்டே இல்லை. அப்போனா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னா மேலோட்டமானது. ஆமாம், அது இது என்னென்னா டிவிகேவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஆமாம், அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. ஏதோ ஓகே எதுக்காக ஓட்டு போட்டீங்க தெரியலைங்க, ஓட்டு போட்டேன், பிடிச்சிருக்கு ஓட்டு போட்டேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவாங்க, எது நடந்தது, இதுதான் உங்களுக்கு பாதிச்சுதா, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அந்த மாதிரியான எந்த விஷயமும் உங்களுக்கு கிடையாது. ஆமாம், அதில் டவுட்டே இல்லை. ஏறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு 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 என்ன சொல்கிறதுனா இந்த கொள்கையின் அடிப்படையில் இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காரணம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லவ் டுடேன்னு ஒரு படத்தில் ஒரு பொண்ணு வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேணும்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குங்கிற ஒரு டைலாக் வரும். மந்த்ரா சொல்கிற ஒரு டைலாக் வரும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க? அது ஆமாம் ஓட்டு போட்டோம், அதுக்கு 1000 காரணம் இருக்குது, தெரியாதுங்க அந்த காரணம்லாம் அப்படின்னா. இதுக்கே அதுக்கு ஒரே காரணம் தாங்க திமுக வேணும் அப்படின்னாங்களா அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ஒன்று டிசைட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். என்ன ஏதுங்கிறதுலாம் தெரியாது. பட் இருந்தாலும் அவங்கள நினச்சி வந்து ஒரு கவலையாகவும் இருக்குது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸாக ஒருத்தர் சொல்லியிருந்தார், புகார் கொடுத்துருக்காரு விஜய் மேலே. அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளை தூண்டி விட்டாப்புல. ஆமாம் ஆமாம், உண்மைதான் அது. இல்லை, குழந்தைகளை தூண்டி விட்டு நீ போய் அப்பாட்ட போய் இதை கேளு அப்படிங்கிறது அதாவது என்னென்னா பொதுவான ஒரு இடத்துல இருந்து சாதாரணமாக குழந்தைங்க நீ போய் வீட்டுக்கு போய் அடம்புடின்னு சொல்கிறது இருக்குல்ல, இது ஒரு வகையான ஹராஸ்மெண்ட் தான். அது ஒரு ஹராஸ்மெண்ட். அது ஆமாம், அது வந்து பேரண்ட்ஸை ஹராஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அவங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ சரி ஓகே சரிப்பா நான் டிவிக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அங்கே வேறு ஒரு அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில் ஓட்டு போடுறான்னு வச்சுங்க. ஒருவேளை விஜய் தோத்துட்டா என்ன செய்யும் அந்த குழந்தை? நீ ஏன் ஓட்டு போடலன்னு கேட்குமா? என்ன மனநிலைமைக்கு இருக்கும்? நீ போடாதனால தான் தோத்துட்ட, நீ போய் சொல்கிற. இப்போ நம்ம அந்த குழந்தைகிட்ட சொல்லணும், டேய் தம்பி குழந்தைங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்னா, இங்கே பாரு குழந்தை, நீ நீ வந்து யாரோ அவர் சொல்கிறது வந்து நீ என்கிட்ட வந்து கேட்குறல்ல, இப்போ அவர் சொல்கிறது அவங்க குழந்தைங்க கேட்காதுடா, அதனால நீ வந்து அமைதியாக இரு அப்படி சொல்லி புரிய வைங்க. விஜய் சொல்கிறத விஜய் குழந்தைங்களே கேட்காது. அவங்க வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவும் கேட்க மாட்டாங்க, அவங்க மனைவியும் கேட்க மாட்டாங்க. இல்லை அது சொல்கிறது நீ கேட்காத, அதை சொல்லிட்டாரு. அது எஸ்எஸ்சி சொல்லிட்டாரு. நான் சொல்கிறதெல்லாம் என் பையன் பெருசாக கேட்க மாட்டான், அவன் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு வந்து சொல்லுவான் அப்படின்ட்டார். ஆமாம், அது விஜய்னு சொல்லிட்டாரு. நான் அப்பன் பேச்சை கேட்க மாட்டேன், அப்பனு கொண்டா எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஓ அந்த டைலாகா? ஆனால் இப்போ அப்பன் பேச்சை அப்பனு கொண்டுனா எதையும் கேட்க மாட்டேன், அப்பனு கொண்டா யாரையுமே கேட்குற ஒன்று தானே.